நமக்கு தெரியல. பெத்த தாயை விட, பெத்த அன்னையை விட, பெற்ற உறவினர்களை விட, எல்லாரையும் விட இதை நம்மை தட்டி தருவது. எனவே அந்த இதயத்தை கட்டினா நம்முடைய இதயம் நாம் ஒரு காலம் விபத்தில் இறங்கும். இந்த நிலை எங்கே வந்துச்சு? இந்த உடம்பு உடம்பே நாம் தெரிந்து கொண்டதனால் உள்ளது. எனவே இந்த செய்யும் திறப்பட விஞ்ஞானம் சேரப்படும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்க்கும் ஜீவனத்தை இந்த திருப்போர்களுடைய வழிகள் நாம் நம்முடைய உடம்பை பேணிக்காத உடலின் கோயிலையும் வழியை அறிவித்து நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இல்லாமல் போய் கொங்கு நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் இப்பொழுது 100 விழா நாம் காணுகின்றோமே. பெரிய அடிகள் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் தன்னுடைய தொண்டர்களோடு வெள்ளிங்கிரி மலை மேலே போய் அந்த சாமி மலையில் மழை வேண்டி ஒரு யாகம் நடத்தினார்கள். அந்த யாகம் நடத்தி மழை பெஞ்சு 3-4 வருஷமாச்சு. அந்த யாகம் முடிவதற்குள்ளேயே மழை கொட்டுன்னு கொட்டி சரியான மழை வந்து ஆற்றில் நொய்யலாற்றில் வெள்ளம் வந்தது என்பது எல்லாம் உங்களுடைய சிந்தனைப்படி தான் நடந்திருக்கிறது. சரி, அடுத்தது வாங்க, நீங்களே பேசிடுங்க. உங்களுடைய அடுத்த உங்களுடைய வாய்ப்பு தானுங்கிறது. இந்த மாதிரி செயல்களோடு நீங்கள் பேசுகிறத விட எங்களுக்கு எழுத்துக்களை நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டாங்க. ஏன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேங்களுங்க. எங்கள் ஒருத்தருக்கிட்ட தான் சொல்கிறீங்க. உலகத்தில் எத்தனை பேர் இருக்குதாங்க, அவங்க எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. அதனால நீங்கள் உண்மையில் ஐயா இப்போ கடைசியாக என்ன சொன்னார் எனக்கு புரியல. இங்கே நான் வந்ததும் ஒரு கருத்து சொல்லணும்னு நான் நினச்சது, ஒரு குறிப்பான ஒரு கருத்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது கூட பதிவு இப்பொழுது வில்லவன் கோதை ஐயா. என்னுடைய பெயர் கர்னல் விஆர் வில்லவன் கோதை. நிலப்படையில் ஒரு 36 ஆண்டுகள் இருந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து காணாமல் போயிட்டு திரும்பி வந்திருக்கிற ஆள். ஆனால் வந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இங்கு பேசப்பட்ட கருத்துக்கள்லேயே சிலதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் நான் எடுத்துகிட்டு வந்த கருத்துக்களை சொல்லிடுறேன். இப்போ எல்லாரும் பேசுகிற ஒரு இது ஒரு தலைப்பு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கிட்ட இடையே ஒரு தவறான நேரத்தில் வந்திருக்குது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் வலிமைப்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது தனக்கு கிடைக்கிற உள்ளீடுகளை வாங்கிட்டு அதுவே தானாக கற்றுக்கிட்டு அது செய்ய போகுது, வேலையை செய்ய போகுது. கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஈடாக செய்யும் அப்படிங்கிற வருது. இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறிப்பாக மொழிகளுக்கிடையே நடக்கின்ற பரிமாற்றங்கள், மொழிபெயர்ப்புகள், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 65 விழுக்காடு தான் ஒரு துல்லியம் இருக்குது. ஆனால் மக்கள் ஆஹா ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு பயந்துட்டு அது மாதிரியே செய்கிறாங்க. அதாவது இப்போ இன்று ஒரு சொல் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் ஓப்புநள் அப்படின்னு ஒரு சொல். அப்படி சங்க இலக்கியத்தில் இருக்க ஓப்புநள் அப்படின்னு ஒரு சொல். ஊவா இப்பு நடுவில் ஒரு இடைவெளி விட்டுட்டு அப்புறம் நள்ளுன்னு போட்டிருக்காரு. இந்த ஓப்புநள் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சியூட்டுபவள் அப்படின்னு பொருள் சொன்னார். ஆனால் இப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா ஓப்புநள் அப்படிங்கிறது ஒரே சொல்லாக இருக்கக்கூடாது, நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, இடைவெளி வரக்கூடாது. எப்படி ஓட்டுநர், இயக்குனர், செலுத்துனர் அப்படிங்கிறதுலாம் சொல்லு இருக்கோ அது போல் ஓப்புனர், ஓப்பை ஊட்டுபவர் அப்படிங்கிற சொல்லு தான் நல்ல சரியான சொல், அழகான சொல். ஆனால் நடுவில் இடைவெளி வரக்கூடாது. அப்புறம் அதுக்கு நான் இந்த கருத்தை பதிஞ்சிருந்தேன். அதுக்கு அவர் விடை கொடுத்தது, அந்த ஏஐ இதை இடைவெளி தான் விடுது அப்படிங்கிறார். அதாவது மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கு. நம்ம அந்த இடத்துல தப்பு இருக்கிறப்ப நம்ம போய் திருத்தினாக்கா தான் அது கற்றுக்கும். இல்லாட்டி கற்றுக்காது. அது வரைக்கும் என்ன பண்ணும், தான் சொல்கிறதான் சரின்னு தான் தோணித்தனமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளவு திருத்தங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த மொழி மேலும் மேலும் மேம்பட்டு
இந்த செயற்கை நுண்புலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கிற அறிவு வந்து அப்பப்போ அந்த பொறிகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இன்னொன்று இப்போ என்ன, ஒவ்வொரு மொழிக்குமே ஒவ்வொரு சிறப்பு மொழிகள் இருக்கும். அதில் ஆங்கிலத்தில் சிறப்பு மொழின்னு எடுத்திங்கன்னா ஜெட். அந்த ஜெட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தமிழோட ராதாங்க ஜெட். அந்த எழுத்தில் இருக்கிற வரிசைகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த இடத்துல ஜெட் வருது, எந்த இடத்துல எஸ் வருது, எந்த இடத்துல ழகரம் வருது அப்படிங்கிறது. அது எமுலேஷன் அப்படிம்பாங்க. ஒரு மொழியை பார்த்து இன்னொரு மொழி தனக்கும் அது வேணும் அப்படின்னு செஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஹிந்தியில் இத்தனை நாள் வரைக்கும் ழகரம் கிடையாது. என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதை பீட்டிக் கொண்டிருந்தோம். என்ன பீட்டிக்கிட்டு இருந்தோம், தமிழ் மலையாளம் மேண்டரின்ல மட்டும்தான் ழகரம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுவே தப்பு. முதல்ல தெலுங்குலையும் கன்னடத்துலையும் ழகரம் இருக்குதுன்னா இருந்தது, ஆனால் இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்க பயன்படுத்தலை. சமஸ்கிருதம் கலக்கும் போது அந்த ழகரம் வேண்டாம் சொல்லி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வல்லின எழுத்துக்களில் 4 ஒலி இருக்கு இல்லையா, க க க க அப்படின்னு வரும்போது இது லாலா 2 போதும் ழகரம் வேண்டான்னு விட்டுட்டாங்க. அதே போல் மராட்டியில். ஆனால் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் ழகரம் இருந்து அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் கீபோர்டில் ழகரத்துக்கு அவங்களே ஸ்பேஸ் வச்சிருக்கிறாங்க. இது வந்து நான் இப்போ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான். என்னுடைய கேள்வி என்ன வருதுன்னா, தெலுங்கு கன்னடமும் மலையாளத்து போல திராவிட மொழி குடும்பம் தமிழ் மொழி குடும்பம் இருந்து அப்படின்னா அங்கே ழகரம் இருந்திருக்கணுமே. ஏன் அங்கே ழகரம் இல்லை? நம்ம ஏன் இப்படி தப்பான பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம வந்து ஒரு விட்டு கொடுக்குற மாதிரில இருக்குதுன்னு அப்புறம் பார்த்தாக்க இது அதாவது உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சொல்கிறோம். அந்த உள்ளுணர்வோட நான் ஆராய்ச்சி போய் பார்க்கும்போது தான் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் போய் பார்க்கும்போது இந்த கட்டுரை கிடைக்குது. ழகரம் இருந்தது, இப்போ வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனாலும் கணினியோட விசைப்பலைகளை வந்து தெலுங்குலையும் மலையாளத்திலும் தெலுங்குலையும் கன்னடத்திலும் ழகரம் இன்னும் இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ழகரத்தை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். எது எடுத்தாலும் அமிழ்த திருவிழா 75 ஆண்டு முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ வந்து அமிழ்த திருவிழா வைக்கும். அமுத திருவிழா, அமுதன சாப்பாடு, அமிழ்தம் கிடையாது. அந்த ழகரத்தை விட்டுட்டு அமிழ்த திருவிழா, அமிர்த், AMRIT, அமிர்த் உற்சவ் அப்படிங்கிற அமிர்த் உற்சவ் அப்படிங்கிறது. அமிர்த்துங்கிறது நம்ம ராதாங்க டாவா மாதிரி இருக்கு. அமிர்த் அப்படிம்பாங்க, இல்லாட்டி அமிர்த் அப்படிம்பாங்க, அமிர்த் அப்படிம்பாங்க. இந்த ழகரம் அங்கே டாவா போய் அந்த அமிர்த்துன்னு ஆகிட்டு நம்ம இப்போ அது வந்து அமுதம்னு மாக்கிட்டோம். அதனால நமக்கு இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த செயற்கை நுண்பலம் வந்து வரும்போது நமக்கு மேலே அது தாக்க போகுது. ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போ தமிழ் உணர்வும் இல்லை, தமிழ் அறிவும் இல்லை. இப்போ சில பேர் இப்போவே நம்மக்கிட்ட மென்பொருள் இருக்கு. எப்படின்னா நம்ம பேசுவோம், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பேச பேச மொழியை செலக்ட் பண்ணுறோம். அது வந்து தானாக மொபைலில் வந்து இல்லாமல் போய் கொங்கு நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் இப்பொழுது 100ஆண்டு விழா நாம் காணுகின்றோமே. பெரிய அடிகள் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் தன்னுடைய தொண்டர்களோடு வெள்ளிங்கிரி மலை மேலே போய் அந்த சாமி மலையில் மழை வேண்டி ஒரு யாகம் நடத்தினார்கள். அந்த யாகம் நடத்தி மழை பெஞ்சு 3-4 வருஷமாச்சு. அந்த யாகம் முடிவதற்குள்ளேயே மழை கொட்டுன்னு கொட்டி சரியான மழை வந்து ஆற்றில் நொய்யலாற்றில் வெள்ளம் வந்தது என்பது எல்லாம் உங்களுடைய சிந்தனைப்படி தான் நடந்திருக்கிறது. சரி, அடுத்தது வாங்க, நீங்களே பேசிடுங்க. உங்களுடைய அடுத்த உங்களுடைய வாய்ப்பு தானுங்கிறது. இந்த மாதிரி செயல்களோடு நீங்கள் பேசுகிறத விட எங்களுக்கு எழுத்துக்களை நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டாங்க. ஏன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேங்க. எங்கள் ஒருத்தருக்கிட்ட தான் சொல்கிறீங்க. உலகத்தில் எத்தனை பேர் இருக்குதாங்க, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. அதனால நீங்கள் உண்மையில் ஐயா இப்போ கடைசியாக என்ன சொன்னார் எனக்கு புரியல. இங்கே நான் வந்ததும் ஒரு கருத்து சொல்லணும்னு நான் நினச்சது, ஒரு குறிப்பான ஒரு கருத்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது கூட பதிவு இப்பொழுது வில்லவன் கோதை ஐயா. என்னுடைய பெயர் கர்னல் VR வில்லவன் கோதை. நிலப்படையில் ஒரு 36 ஆண்டுகள் இருந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து காணாமல் போயிட்டு திரும்பி வந்திருக்கிற ஆள். ஆனால் வந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ
இங்கு பேசப்பட்ட கருத்துக்கள்லேயே சிலதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் நான் எடுத்துகிட்டு வந்த கருத்துக்களை சொல்லிடுறேன். இப்போ எல்லாரும் பேசுகிற ஒரு இது ஒரு தலைப்பு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கிட்ட இடையே ஒரு தவறான நேரத்தில் வந்திருக்குது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் வலிமைப்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அது ரொம்ப நல்லா இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது தனக்கு கிடைக்கிற உள்ளீடுகளை வாங்கிட்டு அதுவே தானாக கற்றுக்கிட்டு அது செய்ய போகுது, வேலையை செய்ய போகுது. கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஈடாக செய்யும் அப்படிங்கிற வருது. இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறிப்பாக மொழிகளுக்கிடையே நடக்கின்ற பரிமாற்றங்கள், மொழிபெயர்ப்புகள், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 65 விழுக்காடு தான் ஒரு துல்லியம் இருக்குது. ஆனால் மக்கள் ஆஹா ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு பயந்துட்டு அது மாதிரியே செய்கிறாங்க. அதாவது இப்போ இன்று ஒரு சொல் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் ஓப்புநள் அப்படின்னு ஒரு சொல், அப்படி சங்க இலக்கியத்தில் இருக்க ஓப்புநள் அப்படின்னு ஒரு சொல். ஊவா இப்பு நடுவில் ஒரு இடைவெளி விட்டுட்டு அப்புறம் நள்ளுன்னு போட்டிருக்காரு. இந்த ஓப்புநள் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சியூட்டுபவள் அப்படின்னு பொருள் சொன்னார். ஆனால் இப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா ஓப்புநள் அப்படிங்கிறது ஒரே சொல்லாக இருக்கக்கூடாது, நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, இடைவெளி வரக்கூடாது. எப்படி ஓட்டுநர், இயக்குனர், செலுத்துனர் அப்படிங்கிறதுலாம் சொல்லு இருக்கோ அது போல் ஓப்புனர், ஓப்பை ஊட்டுபவர் அப்படிங்கிற சொல்லு தான் நல்ல சரியான சொல், அழகான சொல். ஆனால் நடுவில் இடைவெளி வரக்கூடாது. அப்புறம் அதுக்கு நான் இந்த கருத்தை பதிஞ்சிருந்தேன். அதுக்கு அவர் விடை கொடுத்தது அந்த ஏஐ இதை இடைவெளி தான் விடுது அப்படிங்கிறார். அதாவது மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கு, நம்ம அந்த இடத்துல தப்பு இருக்கிறப்ப நம்ம போய் திருத்தினாக்கா தான் அது கற்றுக்கும். இல்லாட்டி கற்றுக்காது. அது வரைக்கும் என்ன பண்ணும், தான் சொல்கிறதான் சரின்னு தான் தோணித்தனமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளவு திருத்தங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த மொழி மேலும் மேலும் மேம்பட்டு இந்த செயற்கை நுண்புலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள நம்ம போகணும். அப்படின்னாக்கா நமக்கு இருக்கிற அறிவு அப்பப்போ அந்த பொறிகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இன்னொன்று, இப்போ என்ன, ஒவ்வொரு மொழிக்குமே ஒவ்வொரு சிறப்பு மொழிகள் இருக்கும். அதில் ஆங்கிலத்தில் சிறப்பு மொழின்னு எடுத்திங்கன்னா ஜெட். அந்த ஜெட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தமிழோட ழாதாங்க ஜெட். அந்த எழுத்தில் இருக்கிற வரிசைகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த இடத்துல ஜெட் வருது, எந்த இடத்துல எஸ் வருது, எந்த இடத்துல ழகரம் வருது அப்படிங்கிறது. அது எமுலேஷன் அப்படிம்பாங்க. ஒரு மொழியை பார்த்து இன்னொரு மொழி தனக்கும் அது வேணும் அப்படின்னு செஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஹிந்தியில் இத்தனை நாள் வரைக்கும் ழகரம் கிடையாது. என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதை பீட்டிக் கொண்டிருந்தோம். என்ன பீட்டிக்கிட்டு இருந்தோம், தமிழ், மலையாளம், மேண்டரின்ல மட்டும்தான் ழகரம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுவே தப்பு. முதல்ல தெலுங்குலையும் கன்னடத்துலையும் ழகரம் இருக்குதுன்னா இருந்தது, ஆனால் இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்க பயன்படுத்தலை. சமஸ்கிருதம் கலக்கும் போது அந்த ழகர் வேண்டாம் சொல்லி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வல்லின எழுத்துக்களில் 4 ஒலி இருக்கு இல்லையா, க க க க அப்படின்னு வரும்போது இது லாலா 2 போதும் ழகரம் வேண்டான்னு விட்டுட்டாங்க. அதே போல் மராட்டியில். ஆனால் தெலுங்குலையும் மலையாளத்திலையும் ழகரம் இருந்து அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் கீபோர்டில் ழகரத்துக்கு அவங்களே ஸ்பேஸ் வச்சிருக்கிறாங்க. இது நான் இப்போ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான். என்னுடைய கேள்வி என்ன வருதுன்னா, தெலுங்கு கன்னடமும் மலையாளத்து போல திராவிட மொழி குடும்பம், தமிழ் மொழி குடும்பம் இருந்து அப்படின்னா அங்கே ழகரம் இருந்திருக்கணுமே, ஏன் அங்கே ழகரம் இல்லை? நம்ம ஏன் இப்படி தப்பான பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஒரு விட்டு கொடுக்குற மாதிரில இருக்குதுன்னு அப்புறம் பார்த்தாக்க இது அதாவது உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சொல்கிறோம். அந்த உள்ளுணர்வோட நான் ஆராய்ச்சி போய் பார்க்கும்போது தான் தமிழ், தெலுங்கு இதெல்லாம் போய் பார்க்கும்போது இந்த கட்டுரை கிடைக்குது. ழகரம் இருந்தது, இப்போ வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனாலும் கணினியோட விசைப்பலைகளை தெலுங்குலையும் மலையாளத்திலும், தெலுங்குலையும் கன்னடத்திலும் ழகரம் இன்னும் இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ழகரத்தை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். எது எடுத்தாலும் அமிழ்த திருவிழா 75 ஆண்டு முடிஞ்சது இல்லைங்களா? அப்போ அமிழ்த திருவிழா வைக்கும். அமுத திருவிழா, அமுதன சாப்பாடு, அமிழ்தம் கிடையாது.
அந்த ழகரத்தை விட்டுட்டு அமிர்த திருவிழா, அமிர்த், AMRIT, அமிர்த் உற்சவ் அப்படிங்கிற அமிர்த் உற்சவ் அப்படிங்கிறது, அமிர்த்துங்கிறது நம்ம ராதாங்க டாவா மாதிரி இருக்கு. அமிர்த் அப்படிம்பாங்க, இல்லாட்டி அமிர்த் அப்படிம்பாங்க, அமிர்த் அப்படிம்பாங்க. இந்த ழகரவங்க டாவா போய் அந்த அமிர்த்துன்னு ஆகிட்டு நம்ம இப்போ அது வந்து அமுதம் ஆக்கிட்டோம். அதனால நமக்கு இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த செயற்கை நுண்பலம் வந்து வரும்போது நமக்கு மேலே அது தாக்க போகுது. ஏன்னா நம்ம இதில் வந்து இப்போ தமிழ் உணர்வும் இல்லை, தமிழ் அறிவும் இல்லை. இப்போ சில பேர் இப்போவே நம்மக்கிட்ட மென்பொருள் இருக்கு. எப்படின்னா நம்ம பேசுவோம், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பேச பேச மொழியை செலக்ட் பண்ணுறோம். அது வந்து தானாக மொபைலில் வந்து இதை வந்து அதாவது நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதியோருக்கு வசதி தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு. அப்புறம் வெல்தால் விலாசப்பட்டுங்கிறதுக்கு விலாசப்பட்டுன்னு போட்டிருக்காங்க. அதாவது பொது லகரம் போடுறதுக்கு பதிலாக பல்னா நுனி லகரம் போட்டிருக்காங்க, விலாசப்பட்டு. விலாசம்னாக்கா உடனே அதுக்கு என்ன, ஏன்னா விலாசம்ங்கிறது தெரியுது, விலாசல் அப்படிங்கிற சொல்லி தெரியல. அதனால விலாசம் விலாசம், விலாசம்னு அட்ரஸ்ங்கிற பொருள் அது போடுது. ஆனால் அதுக்கு பொருள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் திறமை வரல. அதனால விலாசப்பட்டுன்னு போடுது. நடுவர்களே வியந்த பாடல் அப்படின்னு போடுறதுக்கு வியர்ந்த, வியர்வை வர்றது போல நடுவர்களே வியர்ந்த பாடல் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் ஒரு ஃபீட்பேக் வருதுங்க. ஒரு ரிசார்ட்ல ஒருத்தர் போய் தங்கி இருக்கிறாரு. அதுக்கு நான் இரவு ஐ ஆக்குபைட் த ரூம் அட் 2100 hours அப்படின்னு போட்டிருக்கு. ஐ ஆக்குபைட் த ரூம் அட் 2100 hours. அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழ்ல, நான் 21 மணி நேரத்திற்கு, மணின்னு போடல, அதாவது இரவு மணிக்குன்னு போடுறதா மணி நேரத்திற்கு, அதாவது 21 மணி நேரத்துக்கு இருக்க போற டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி போடுறேன். நான் 21 மணி நேரத்திற்கு அந்த அறையை ஆக்கிரமித்தேன். ஆக்குப்பைங்கிறதுக்கு அக்ரஷன் ஒரு மீனிங் இருக்கு இதுல இங்கிலீஷ்ல. அதனால ஆக்குப்பை அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல சொல்லு தெரியல. அதுக்கு நானும் நினைச்சேன், ஏன் இந்த ஆக்கிரமித்தேன் ஏன் வந்திருக்கு, ஆக்குப்பைங்கிறதுக்கு நினைச்சேன், எனக்கு தெரியல. வீட்டுன்னு போறதா புகுந்தேன்னு போறதா என்ன போறது தெரியல. அப்புறம் பார்த்தா ஆக்குப்பை அப்படிங்கிறதே தான் தனதாக்கல், ஆக்கல் அப்படிங்கிறதா அந்த சொல்லே. நம்ம சொல்றோம் இல்லையா, குழப்பிஃபை அந்த மாதிரி அந்த ஃபை அந்த வை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஆக்குப்பை அப்படிங்கிறது தனதாக்குதல் அப்படிங்கிற பொருள் தான். ஆக்குப்பைங்கிறது தமிழோட வேர்லேருந்து அங்கே போயிருக்கு. இவ்வளோ ஒன்று தெரிஞ்ச என்னன்னா, எப்போ தமிழில் வந்து ஆங்கிலத்துக்கு இருக்கிற சொல்ல வந்து தமிழில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு யாட்ஸ்டிக் எடுத்துக்கங்க, அந்த சொல்லி தமிழ் இருக்கான்னு பாருங்க, கிடைச்சிரும். அதை இந்த குறி அப்படிங்கிறதே கோடு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. குறி அப்படிங்கிறதே கோடு, அந்த ரகரம் வந்து டகரமாக மாறும் இந்த ஒலியில். இந்த குறி அப்படிங்கிறதே கோடு அப்படிங்கிறத இருக்கோட ஊற்று தொல்காப்பியம் பொருள் ஆச்சு. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேங்க. இந்த பயிர்ப்பு அப்படிங்கிறது முதல்ல இல்லை அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, அச்சம் அப்படிங்கிறது முதல்ல எதுக்கு எடுத்தாலும் அச்சப்படுறது கிடையாது. கணவனுக்கு அச்சப்படுறது, அவங்களுக்கு அச்சப்படுறது, இவங்களுக்கு அச்சப்படுறதுங்கிறது இல்லை. பெண்களுக்கு இருக்கிற ஒரு உள்ளுணர்வு, இந்த இடத்துக்கு நம்ம இந்த நேரத்துக்கு இந்த கூட்டத்தில் போனோம் அப்படின்னாக்கா அது நமக்கு காப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு வரும். எப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, என்னுடைய மனைவியாரோட நான் வந்து ஏற்காடு போயிருந்தேன். ஏற்காட்டில் வந்து மாலை நேரம் ஆயிடுச்சு. மெதுவாக கதிரவன் இறங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நகரங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு உள்ளுள்ள தோன்றுகின்ற ஒரு உணர்ச்சி. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, தேவையில்லாத நிகழ்வுகள் நிகழும், இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உணவகத்துக்கு போனாக்கா மனைவியார் வந்து கழிவறை பயன்படுத்துறதுக்கு போகிறாங்க அப்படின்பா, அவங்க வந்து கணவரையோ இல்லை வேற ஒருத்தரோ தன்னுடைய அண்ணன் தம்பியாரோ கொண்டு அங்கே நில்லுங்க அப்படிம்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஒரு உள்ளுணர்வு, இந்த இடமெல்லாம் சேஃப்டி கிடையாது, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு துணை அல்லது வேற ஒருத்தரோட கண்காணிப்பில் இருக்கணுங்கிற ஒரு உணர்வு தானாக எழும்பி வர்றது. அந்த வகையான அச்சம், அது இன்ட்யூட்டிவ் ஃபியர். அது அந்த இடத்துக்கு தவிர்த்துறது அச்சம் அப்படிங்கிறது.
மடம் அப்படிங்கிறது அது வந்து வேணாம், அது வந்து தன்னை முட்டாள் போல தெரியாதது போல காமிச்சிக்கிறது. நாணம் பயிர்ப்பு அப்படிங்கிறதும் ஒரே ஸ்கேலோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா சூடுங்கிறது மேலே, 0க்கு மேலே இருந்தால் ரொம்ப போனால் சூடு, 0க்கு கீழே கீழே போக போக நெகட்டிவ். அதுவும் டெம்பரேச்சர் தான், அதுவும் டெம்பரேச்சர் தான், எல்லாமே வெப்பம் தான். ஒன்று வந்து கிரையோஜெனிக்கில் போனீங்க அப்படின்னாக்கா -270 டிகிரி வரைக்கும் போகும். சூப்பர் தெர்மலில் போனீங்கன்னாக்கா மேலே மேலே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு கூட்டத்தில் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை நோக்கிறார். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது யாரோ பார்க்குறாங்க அப்படின்னு. திரும்பி பார்க்குறா. அந்த ஆணின் பால் இவளுக்கும் நாட்டம் வருதுங்கிறப்ப நாணம். ஏன்னா அதை உடனே சொல்ல முடியாத நாணம். அதுவே வந்து அந்த பார்க்குறப்ப எனக்கு இந்த பார்வை சரியில்லை, அதோட இந்த ஆள் வேற யாரோ நமக்கு உகந்தவரோ உறவினரோ யாருமே இல்லைன்றப்ப பயிர்ப்பு, அந்த வெறுப்பு, அதை வந்து தவிர்த்து நகர்ந்து வர்றது. தொலைவிலேருந்து ஒரு ஆண் பார்த்து இந்த ஆள் நமக்கு தேவையில்லாமல் பார்க்குறாரு, நமக்கு அவங்கள தவிர்க்கணும் அப்படிங்கிறது வருது. அது வந்து பயிர்ப்பு. கடைசியாக இந்த தெய்வம் தொழா குழும் தெளிவா பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறதுக்கு ஐயா சொன்ன கருத்தில் நான் வந்து 90, அதாவது 100 சொல்கிறதுக்கு மனசு வரல. அது ஒரு கணக்கு வகையில் என்னால் சொல்ல முடியாது. 90 விழுக்காடு மழை தான் வருமா? நெருப்பு கூட வரும்ல. கண்ணகி எரிச்சா இல்லையா? ஸோ கண்ணகி வந்து ஒரு ஊரை எரிக்க முடியும் அப்படிங்கும்போது அந்தணர்களை விட்டுரு, இப்போ வயசானங்களை விட்டுரு, குழந்தைகளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு விட்டு செலக்டிவாக டார்கெட் பண்ணி எரிக்கணும் அப்படின்னு பண்ணும்போது நெருப்பு விட்டு மழை வர வைக்கலாம். ஏதோ இயற்கை ஆற்றல் அப்படிங்கிறது அது. அதாவது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அல்லது செயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் நீங்கள் ஒரு கருத்தாக்கத்தினாலே செய்யுங்க அப்படிங்கிறது அது ஒன்று. இன்னொன்று வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வானுரியம் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறது கடைசிங்க. தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறது தெய்வம் வந்து கடவுள் இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ ஒரு மனைவி வந்து இவனுடைய முன்னோர்கள் அவங்க இவங்கன்னு யாரையும் இதை தொழ வேண்டியதில்லை. அங்கே இங்கே அதாவது விருந்தொக்குள் தெய்வம் தான் இது சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பொறுப்புகள் இல்லாமல் மனைவி வந்து கணவனை மட்டுமே காத்து கொண்டால் கூட வணங்கியிருந்தால் கூட அவளுடைய ஆற்றல் அவ்வளவு பெருமை பெறும். அது ஒன்று. இன்னொன்று, இஸ்லாத்தவர்கள் பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுறாங்க, எல்லாரும் ஒரே சமயத்தில் தொழுறாங்க, எல்லாரும் ஒரே திசையை நோக்கி தொழுறாங்க. அந்த திசை நோக்கி எல்லாருமே தொழுகிறது அப்படிங்கும்போது எண்ணம் ஆற்றல் எல்லாம் ஒரே சமயத்தில் வந்து ஒரு இடத்துல குவியது. அந்த ஆற்றல் அதிகமாகுது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஆற்றலை பெறுவதற்காக உங்கள் எல்லா கலெக்டிவ் ஆற்றலை வந்து ஒரு சமயத்தில் கொடுக்குறீங்க. இதுதான் லேசரில் நடக்குது. லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை சிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஒரு மறந்து போச்சுன்னா ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதுக்கு வந்து நீ எக்ஸைட் பண்ணுறீங்க, தட் இஸ் கால்ட் எக்ஸைட்டேஷன். அப்போ என்ன ஆகுன்னா, எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆர்பிட்டில் இருக்குது, எல்லாம் மேலே போகும். ஒரு அவுட்டரில் வர்றது கொஞ்சம் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரே சமயத்து எல்லாம் கீழே இறங்கும். அப்போ வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ஆற்றல் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகுது, அந்த லைட் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருது. இதே போல் நம்முடைய ஆற்றலும் ஒரே நேரத்தில், அதுக்கு பேர் கொஹரண்ட் வேவ்னு பேர். கண்டபடி இருக்கிறத எல்லாம் ஒரே இதில் போய் அட்டாக் பண்ணும்போது அந்த ஆற்றல் வந்து மிக அதிகமாக வெளிப்படும். அதனால் இவருடைய சொன்னதில் வந்து 90 சொன்னது இதுக்கு மேலே எடுத்துக்காட்டுதான் கான்ட்ரரியாக இருக்குமான்னு தெரியல. அதனால வந்து நான் 90% சொன்னேன். மற்றபடி இவருடைய விளக்கம் வந்து அறிவியல் வழியாகவும் ஆற்றல் வழியாகவும் மிக மிக சரியான விளக்கம். இப்போ வந்து மெஸ்மரிசம், வசியம் சொல்கிறாங்களா, வசியம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வசீகரன் அப்படிங்கிறோம். வசீகரா பாட்டு இருக்கு. வசீகரன் வழி ஈர்க்கிறன், தன்னுடைய வழியில் ஈர்ப்பது தான் வசீகரம். தன்னுடைய ஈர்த்தல், வழி ஈர் வழீர் வசீர். அதாவது இந்த வசீர்ங்கிற சொல் இதுலேயும் இருக்குது, உறுதலையும் இருக்குது. இந்த ஆக்கா அப்படிங்கிற ஆக்குதல் இறைவனுக்கு இருக்க சொல் வந்து உறுதலில் இருக்குது. ஆக்கா நசர் அப்படின்னாக்க இறைவனின் பார்வை அப்படின்னு பொருள். அது ஒரு பாட்டில் இருக்குது, நான் கற்றுக்கிட்டு அந்த பாட்டு அதில் வர்றது. அதனால் நிறைய பேர் முடிச்சு இதான் கடைசின்னு சொன்னேன் இல்லைங்களா. எனவே ஐயா சொன்னதில் அது மெஸ்மரிசம் அப்படிங்கிறது தமிழில் வந்து 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க, நோக்குவர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வருமம் வர்மம் கிடையாது, அது வருமம். வருமம்னாக்கா உங்களுடைய நினைவை அவர்களிருந்து வர வைக்கிறது தான் வருமம். நோக்கு வருமம், பார்வையால் ஒருவரை நம்முடைய எண்ணத்துக்கு கொண்டு வருவது நோக்கு வருமம். இதெல்லாம் நன்றிங்க. இப்போ இந்த கருத்துக்கள் முக்கியமாக நம்முடைய தமிழ் கொஞ்சம் கிராஸ் ரோடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. முதல்ல நம்முடைய உச்சரிப்புகளை சரி பண்ணணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற துறையில் தமிழை கொண்டு போய் சரியான முறையில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய இப்போது வாழ்கின்ற அனைவருக்குமே இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். அது இயங்கணும், நிறைய இன்புட் கொடுக்கணும். இந்த மடம் போன்றவர்கள் இந்த ப்ராஜெக்டை எடுத்து தமிழுக்காக செய்ய வேண்டிய பணியாக நீங்கள் எதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். உணவு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லுகிறார்கள். நாம் இருக்கின்ற பசியை போக்குவதற்கு மாதிரி அனைவருக்கும் பங்கு போட்டு உணவை அளித்து அவர்களுடைய பசியை போக்க வேண்டும். ஐயா அவர்களுக்கு நான் முதலே சொல்ல 10 நிமிடம் ஒவ்வொரு அமர்விலும் உங்களுக்கு தவறாமல் உண்டு என்று சொல்லியாச்சு. ஏன்னு கேட்டால் இவர் ஒரு வேலை செய்யணும். இதை சொல்கிற விட நீங்கள் புரந்தரதாசர் கல்யாண அந்த மண்டபத்திலே சொல்லக்கூடிய இருசு பிள்ளை அவருடைய வகுப்பினை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகுப்பை நீங்கள் இங்கு நடத்தினால் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எழுத்து பிழைகள் அது இதுன்னு சொல்கிற போது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிற மாணவர்களோட அடிகளார்கிட்ட சொல்லி அப்படி சொல்லி அவங்ககிட்ட போனாத்தான் இதாகுங்க. அப்போ எங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுங்க? பன்றியின் முன் முத்துக்களை பரப்புகிறீர்கள், இது நியாயமா? அடுத்தது எல்லாம் இல்லை, உணவு 1:30 மணிக்கு அங்கே நான் போயாகணும் அப்படிங்கிறதுங்க. எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குங்க, கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத. நீ 2 நிமிஷம் பேசு, 3 நிமிஷம் பேசு, நம்ம யாரையும் சொல்கிறதே கிடையாது. நீங்களாகவே உணர்ந்து அந்த நேரங்களை பகிர்ந்துக்கணும். அடுத்தது நான் நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாச்சும்? நீங்கள் ஏதாச்சும் பேசுகிறீங்களா? ஆறுமுகம் நீங்கள் வாங்க. ஜீவா நீங்கள் வாங்க, ஒரு கவிதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், மனப்பாடமாக சொல்கிறவங்க தானே. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். பேசிட்டு இருங்க. தெல்லிய தமிழ்நடை சின்னஞ்சிறு 2 அடிகள் அல்லுந்தோறும் சுவை உள்ளந்து உணர்ந்து உணர்வு கொள்ளும் வண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வள்ளுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே எனும் பாவேந்தரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு மனமே நீ கன்னித் தமிழை பாடு. இரவு ஒளிர்ந்திட நிலவை தொட்டு விளையாடு. உள்ளம் மகிழ்ந்திட அன்பை தொட்டு விளையாடு. நேர்மை நிலைத்திட ஒழுக்கம் தொட்டு விளையாடு. அச்சம் மறந்திட வீரம் தொட்டு விளையாடு. உச்சம் அடைந்திட அறிவை தொட்டு விளையாடு. இரவு ஒளிந்திட நிலவை தொட்டு விளையாடு. உள்ளம் மகிழ்ந்திட அன்பை தொட்டு விளையாடு. நேர்மை நிலைத்திட ஒழுக்கம் தொட்டு விளையாடு. அச்சம் மறந்திட வீரம் தொட்டு விளையாடு. உச்சம் அடைந்திட அறிவை தொட்டு விளையாடு. தோழா, மயக்கம் கொள்ளாதே மங்கை அழகிலே, மனிதனாய் வாழ வேண்டும் இந்த உலகிலே. ஒழுக்கம் என்ற பாடத்தை படித்து உழைப்பால் வேர்வையை வடித்து மானத்தை உயிராய் மதித்து வாழ்வை தொட்டு விளையாட வீர நடை போட்டு வெற்றியை நிலைநாட்டு. ஒழுக்கம் என்ற பாடத்தை படித்து உழைப்பால் வேர்வையை வடித்து மானத்தை உயிராய் மதித்து வாழ்வை தொட்டு விளையாட வீர நடை போட்டு வெற்றியை நிலைநாட்டு. இரவும் பகலும் மாறிவரும் புவியிலே, இன்பமும் துன்பமும் மாறிவரும் வாழ்விலே, அறிவு கலந்த முயற்சி அன்பு கலந்த உணர்ச்சி வாழ்வை மேம்படுத்தும்.
இரவும் பகலும் மாறிவரும் புவியிலே, இன்பமும் துன்பமும் மாறிவரும் வாழ்விலே, அறிவு கலந்த முயற்சி, அன்பு கலந்த உணர்ச்சி வாழ்வை மேம்படுத்தும். கடலின் இசையிலே அலைகளின் பயணமே, தோழா நீ வாழும்போது தேவை கவனமே. கடலின் இசையிலே அலைகளின் பயணமே, தோழா நீ வாழும்போது தேவை கவனமே. கனவுகள் லட்சியமானால் வெற்றி நிச்சயமாகும், ஒழுக்கமான வாழ்வே சாத்தியமாகும். கனவுகள் லட்சியமானால் வெற்றி நிச்சயமாகும், ஒழுக்கமான வாழ்வே சாத்தியமாகும். தோழா, லட்சிய கனவுகளை உன் மனதில் விதை, மாறும் உன் வாழ்வின் நிலை. தோழா, லட்சிய கனவுகளை உன் மனதில் விதை, மாறும் உன் வாழ்வின் நிலை. அன்பு காட்டி அறிவு ஊட்டி வளர்த்தாளே அன்னை, நீ என்றும் வாழ்த்த வேண்டும் நீ பிறந்த தாய் தமிழ் மண்ணை. அன்பு காட்டி அறிவு ஊட்டி வளர்த்தாளே அன்னை, நீ என்றும் வாழ்த்த வேண்டும் நீ பிறந்த தாய் தமிழ் மண்ணை. நிலவை தொட்டு விளையாடி, அன்பை தொட்டு உறவாடி, வாழ்வை தொட்டு விளையாட வீரம் கொண்ட தோழனே, கற்றுவிடு அறிவை, பெற்றுவிடு துணிவை. நிலவை தொட்டு விளையாடி, அன்பை தொட்டு உறவாடி, வாழ்வை தொட்டு விளையாட வீரம் கொண்ட தோழனே, நீ கற்றுவிடு அறிவை, பெற்றுவிடு துணிவை. வானில் பயணம் போக மேகம் மறுக்குமா, பூஞ்சோலை பாதையானால் பாதம் வலிக்குமா. வானில் பயணம் போக மேகம் மறுக்குமா, பூஞ்சோலை பாதையானால் பாதம் வலிக்குமா. மழை வந்தபோதும் வெண்ணிலவு நினைவதில்லை, கல்வி கற்ற தோழனே நீ கண்ணியம் காத்தால் வீரனே. மழை வந்தபோதும் வெண்ணிலவு நினைவதில்லை, கல்வி கற்ற தோழனே நீ கண்ணியம் காத்தால் வீரனே. அலையே கடலை தொட்டு விளையாடு, மனமே நீ கன்னி தமிழை பாடு. அலையே நீ கடலை தொட்டு விளையாடு, மனமே நீ கன்னி தமிழை பாடு. வாய்ப்பு தந்த தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க அன்பு உள்ளங்களுக்கும், வருகை தந்த தமிழ் தோழமைகளுக்கும், ஐயா புலவர் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி.